பெரிய ஆச்சரியம். அந்த 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆளுமைகள். எம்ஜிஆரை விட அவர் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வயது பெரியவரா இருப்பார். 10 வயது பெரியவரா ம். இருப்பார் ராதா. ஆ ராதாவ பார்த்து நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு எந்த ரோல் குடுத்தாலும் அவரால பண்ணிட முடியும். அத நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால ரோல் முக்கியம் இல்ல. நாம எப்படி பண்றோன்றது தான் முக்கியம். அவர் எனக்கு புதுசா இந்த இந்த நாடக உலகத்தில புதுசா திருப்பி எப்படி நானு ஷைன் பண்ணணுன்றது கத்துக் குடுத்தாரு தான் எம்ஜிஆர் பதியிறாரு. அந்த குண்டு அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் வென்றதற்கு. எப்படி இந்த படியரிசி, 3 படி அ ரூபாய்க்கு 3 படி. லட்சியம், 1 படி நிச்சயம்லாம் சொன்னாங்களோ, அது மாதிரி எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ண வேண்டியது. அவர் பிரச்சாரம் பண்ணினா என்ன மாதிரியான ஒரு தாக்கம் வந்திருக்குமோ, அது மாரி பல மடங்கு தாக்கம் வந்துருச்சு. அவர் குண்டடிப்பட்டு கீழ இருந்ததுல. ம். அப்புறம் 2 தடவ கால் உடைஞ்ச போதும் சரி, குண்டடிப்பட்ட போதும் சரி, அவர் திருப்பி வராரு பாருங்க. ஹி பவுன்சஸ் பேக். அது வந்து அவருடைய வில் பவர், அவருக்கு இருக்க ஆம்பிஷன், அ அதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நாமெல்லாம் அந்த மாரி ஏதேனும் நடக்குமானால் எவ்வளோ நாள் எடுத்துக்குவோம் திருப்பி வர்றதுக்கு? திருப்பி பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு, அல்லது திருப்பி சினிமால அந்த இடத்துக்கு போறதுக்கு. பட் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அப்வர்ட் கிராஃப் ஃபார் ஹிம். அவர் வந்து ஒரே ஒரு நேரத்தில அந்த 80கள்ல மட்டும் ஒரு பார்லிமென்ட் எலெக்ஷன் மட்டும் தோத்தார். அதற்கு வேற காரணங்கள். அது இந்திரா காந்திய கொண்டு வரணுன்ட்டு எல்லாரும் நினைச்சாங்க. அதனால அவர் தோற்றார். மற்றபடி வந்து அவர் உண்மையிலேயே வெற்றி திருமகன் தான். நீங்க எம்ஜிஆர வந்து இரு கூறா பிரிக்கலாம். ஒண்ணு சினிமா நடிகராக, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர். இந்த 2 எம்ஜிஆர்ல உங்களை கவர்ந்தவர் யார்? அவருடைய பழைய படங்கள் படகோட்டி அல்லது வந்து ஆயிரத்தில் ஒருவன். அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கும் வந்துட்டு அப்படியே அந்த பாடல்களும் சரி, அவருடைய வனப்பும் சரி, அவருடைய அசைவுகளும் உங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதெல்லாம் இருக்கு. எனக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் அரசியல் தலைவர்னு தோணுது.